ஜெய் ஸ்ரீராம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். விஸ்வநாதர் கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லபடியாக தரிசனம் அமைஞ்சிருந்தது. யூஷுவல் டேஸோட ரொம்ப 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 க்ரௌடு கம்மி. இன்னைக்கு விஸ்வநாதரை போய் தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சது தரிசனம். காஷி விஸ்வநாதர் அன்னபூர்ணி விசாலாட்சியோட ஆசிர்வாதம் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஹர் ஹர் மகாதேவ். விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அன்னபூர்ணி கோவில் தரிசனத்துக்கு. இன்னொரு பேர் இன்னொரு தடவை விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யூஷுவல் டேஸோடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சுட்டு அன்னபூர்ணி கோவிலுக்கு வந்திருக்கோம். பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸோட வரும்போது நிறையா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நிறையா லேர்ன் பண்ண முடியும். நல்லா நடக்க முடிஞ்சவங்கள விட அம்மா மாதிரி ஸ்டிக் வச்சு நடக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் இருக்கே, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நம்ம கூட சொல்லுவோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இல்லை 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 நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். காலையில் அப்படிங்கிறனால வீல் சேர் கிடைக்கல, பட் இருந்தால் பரவாயில்லம்மா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா வீல் சேர் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அம்மா இல்லை நான் போயிடலாம் நடக்கிறேன் அப்படின்னு. அந்த வில் பவர் தான். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸில் நம்ம நிறையா கற்றுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம எந்த கவுன்சிலர் போய் கவுன்சிலிங் எடுத்துக்கணும்லாம் அவசியமே இல்லை. வீட்டிலே நம்ம வச்சுருக்கோம் ஆட்கள், அவங்கக்கிட்ட பேசினாலே போதும். இங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது பாருங்கள். எந்த கோயிலுக்கு தெரியுமா? அன்னபூர்ணியோட அன்னதானத்துக்கு நிற்கிறாங்க. இப்போ விஸ்வநாதர் முடிச்சாச்சு, அன்னபூர்ணி முடிச்சாச்சு. விசாலாட்சியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். கூட வந்திருக்க யாத்திரிகளுமே நம்ம கூட குரூப்பில் யார் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈடு கொடுத்து நடக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேகமாக நடக்க முடியும். ஆனால் நம்மளோட வயசில் மூத்தவங்க வரும்போது அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி வரும்போது தான் அது நல்லபடியாக அந்த குரூப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அந்த வகையில் இந்த தடவை நம்ம கூட எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிவிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்மளோட இந்த காஷி யாத்திரையில் மொத்தம் 5 சக்தி பீடங்கள் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். இப்போ 4வது சக்தி பீடம் காஷியில் பார்த்துட்ருக்கோம். காசியில் விசாலாட்சியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். மொத்தம் 2 ஜோதிர்லிங்கம், 2 திவ்ய தேசம், 5 நதிகளில் ஸ்நானம்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு ஜோதிர்லிங்கமும் ஒரு சக்தி பீடமும் தான் மிச்சம் இருக்கு. அதையும் நாளைக்கு பார்த்துருவோம். உங்களுக்கும் விசாலாட்சியோட அனுகிரகம் கிடைக்கணும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ். இன்னைக்கு காலையிலேருந்து விஸ்வநாதர் கோயிலுக்கும் ரூமுக்குமா அலைஞ்சிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் 5 o'clock to 6 o'clock தர்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கே மேனேஜ்மெண்ட்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறனால காலையில் போயிட்டு சும்மா தர்ஷன் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ண முடியல. என்னடா பண்ணலாம், எல்லாருக்கும் ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி அவங்க 2 o'clock வாங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 2 o'clock போயிட்டு ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்கு இப்போ தான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்குறோம். எப்படியோ எது நடந்துச்சோ நடக்கலையோ 2 தடவை விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வெயில் இங்கே அப்படியே சுட்டு பொசுக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வெயில் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே காஷியோட வெயில் வேறு மாதிரி இருக்கும். இதே வெயில் தமிழ்நாட்டில் அடிக்கும்போது இந்நேரம் அப்படி வேர்த்து ஊற்றிருக்கும். இங்கே இந்த வெயில் சுடுது, பட் எரியல. டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். பட் வெயில் ஓகே தான். இதோட நிறையா தடவை காஷிக்கு வந்திருக்கோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு தடவை வரப்பையும் ஒரு அனுபவம்.
இந்த தடவை வந்து இந்த தடவையும் ஒரு சில அனுபவம் எல்லாத்தையுமே நம்மளால் பகிர்ந்துக்க முடியாது. இந்த தடவையும் ஒரு சில அனுபவம் இருக்குது. இவ்வளோ நாள் வந்ததுலேயே இந்த தடவை ரொம்ப 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 க்ரௌடு கம்மி, ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்குது. நான் நினச்சேன் ஏப்ரலில் வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ரொம்ப க்ரௌடு கம்மி. விஸ்வநாதர் கோயிலையும் கம்மி, காசியே ஃப்ரீயாக இருக்குது. நேற்று ஆரத்தி பார்க்க போயிருந்தோம், ஆரத்தி இடத்துலையுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. நம்மளோட யாத்திரையில் 2 திவ்ய தேசம், 5 சக்தி பீடம், 2 ஜோதிர்லிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 5 புனித நதிகளில் ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 4 சக்தி பீடம் முடிச்சாச்சு, 1 ஜோதிர்லிங்கம், 2 திவ்ய தேசம் முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு வந்து கயாவுக்கு கிளம்புறோம். கயாவுக்கு போயிட்டு அங்கே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கயாவில் ஒரு சக்தி பீடம் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா 5 சக்தி பீடமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் மட்டும்தான். நல்லபடியாக யாத்திரை போயிட்டுருக்குது. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது யாரெல்லாம் உண்மையாகவே யாத்திரைக்கு வர முடியாமல் வீட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே யாத்திரைக்கு வந்த பலனை அடையணும் அப்படின்னு பாபா விஸ்வநாத்தை உள்ளன்போட மனமுருகி வேண்டிக்கிறேன். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். இங்கே காஷிக்கு வந்தால் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கோபால் வந்து குக்குக்கு. இங்கே கௌதம் தான் நம்மளுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது. சாக்ஷி ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க 2 பேர்னால தான் இந்த மாகங்கா டூரிசமே ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுக்கு இங்கே தமிழில் பேசக்கூடிய ஆட்கள் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர்கிட்ட ஃபஸ்ட்டு பழகும் போது தான் நம்மளால் அது பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அவங்களும் நீ பண்ணு, நாங்கள்லாம் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரமணன் மாமாலாம் கொடுத்த சப்போர்ட்டில் தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது தனியாக வந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹர ஹர மகாதேவ்.